இங்கே மீனாக்கு பார்த்தீங்கன்னா இனிமேல் கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வாசலில் வந்து நின்றுட்டு இங்கே பாண்டியன் செந்தில் பார்த்து சொன்னதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. ஏன்டா கஸ்டமர் காசு கொடுத்தா வந்து கேட்டதாக சொல்லுவியா, ஏன் நான் கேட்கலன்னா அந்த காசை வந்து நீயே எடுத்துக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டதை நினைக்கிச்சு பார்க்குறாங்க. அப்போ செந்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வராரு. இங்கே மீனாக இருந்துட்டு வேலையெல்லாம் முடிஞ்சுதுங்களா அப்படிங்கவும் முடிஞ்சுது. சரி உங்களுக்கு தலைவலி எப்படி இருக்குது அப்படிங்கவும் பரவாயில்ல, சரி வாங்க சாப்பிட்றீங்களா அப்படிங்கவும் நீ இனி சாப்பிடவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை நீங்கள் வரட்டுன்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கவும் மணி என்னாச்சியா இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்கு அப்படிங்கிற. சரி வாங்க நம்ம 2 பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி உள்ள வராங்க 2 பேரும். இங்கே மீனா செந்திலுக்கு பரிமாறிட்டு இருக்கவும் நீயும் சாப்பிடு மீனா அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு பசிக்கல அப்படிங்கிறாங்க. சொன்னால் கேட்க மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலே பார்த்தீங்கன்னா மீனாக்கும் வந்துட்டு பரிமாறுறாரு. இங்கே 2 பேரும் பார்த்தீங்கன்னா சோகமாகவே உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. இப்போ மீனாக இருந்துட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்து கொஞ்சம் மாத்திரை போட்டுக்கோங்க, மற்றபடி வந்துட்டு நீங்கள் எதையும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் யோசிக்கல மீனா, ஆனால் நீ வந்துட்டு என்னை பற்றி ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காத அப்படிங்கிறாரு. அது எப்படிங்க உங்களை பற்றி என்னால் யோசிக்காமல் இருக்க முடியும், நான் வந்துட்டு எங்கள் அப்பாட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லவும் என்ன பேச போகிறோமா மாட்டேன், இல்லை கவர்மெண்ட் வேலை பற்றி சொன்னார்ல அதுக்கு 10 லட்சம் ஆக்குன்னு சொன்னார்ல அதை வந்துட்டு ஏதாவது கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அப்பாட்ட கேட்டு பார்க்குறேன் நான். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மீனா அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்கள் கேட்டு பார்க்குறதுல வந்துட்டு ஒன்றும் தப்பு இல்லைங்க, கேட்டு பார்க்கலாம், கம்மி பண்ணினா ஓகே, கம்மி பண்ணலினாலும் பரவாயில்ல, நம்ம அந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த வேலையில் நீங்கள் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. நான் வந்துட்டு என் ஆஃபீஸில் வந்து லோன் கேட்டு பார்க்குறேன், கண்டிப்பாக கிடைக்கும், நீங்கள் எப்படியாவது வந்துட்டு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு போக வேண்டியது வந்துட்டு கண்டிப்பாக என்னோட பொறுப்பு அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா நீ எதுவே பண்ண வேண்டாம், நீ பேசாமரு அப்படிங்கிறாரு. இல்லைங்க நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், நீங்கள் சொன்னது கரெக்டு தான், உங்களுக்கு வந்து இப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலை கிடச்சே ஆகணும், அதுக்கு வந்துட்டு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்காக வந்துட்டு யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் எனக்கு தெரியும் மீனா, எனக்காக வந்துட்டு நீ இருக்கேன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் எனக்காக வந்துட்டு நீ ரொம்ப அதை இதையும் போட்டு ரொம்ப மண்டைக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காத, நீ எனக்கு வந்துட்டு எதுவுமே செய்ய வேண்டாம் மீனா, நீ எப்பவுமே என் கூடவே இரு, எனக்கு அதுவே போதும், நீ எப்பவுமே சந்தோஷமா இரு, அதுதான் எனக்கும் வந்துட்டு சந்தோஷம், இதெல்லாம் வந்துட்டு எனக்கு பழகிருச்சு மீனா, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதையெல்லாம் கேட்டேங்க மீனாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்குது. அடுத்த நாள் காலையில் அரசி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்து சுகன்யா என்ன அரசி எதுக்கு வந்துட்டு இந்நேரத்துக்கு எங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னத்தை இப்படி கேட்குறீங்க, நம்ம தான் படத்துக்கு போகிறோமில்ல அப்படிங்கவும் நம்ம மதியானம் தானே போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஆனால் மதியானம் வந்துட்டு நான் இங்கேருந்து கிளம்ப முடியாது இல்லையா, அம்மா எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்பாங்க, அதனால் நான் காலையிலேயே கிளம்புறேன், கேட்டால் வந்துட்டு காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிடுவேன்ல. சரி அப்போ மத்தியானம் வரைக்கும் நீ எங்கே இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட சுகன்யா பரவாயில்ல நீ நல்லாவே தேறிட்டே அப்படிங்கிறாங்க. அதுக்கு அரசி இருந்துட்டு அட நீங்கள் வேறு நானே வந்துட்டு எம்பிட்டு பயத்தில் இருக்க தெரியுமா அப்படிங்கவும் எதுக்கு அரசி பயப்படுற, இல்லை நான் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா கிட்ட இது வரைக்கும் போய் சொல்லிட்டு எங்கேயுமே நான் போனதே இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கு சுகன்யா இருந்துட்டு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா, நீ வந்து உன் மாமா பொண்ணு ராஜி கூட வந்துட்டு எங்கேயாவது வெளியில் போனால் தப்பா அப்படிங்கவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மாமா பையன் கூட வெளியில் போனால் மட்டும் தப்பா, அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரத்தில் வந்துட்டு பொய் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் உங்க கூட வரேன் அப்புறம் உனக்கு பயம் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் அத்தை நீங்கள் கூட வரீங்க அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில் தான் வந்துட்டு நானும் சரின்னு சொல்லியிருக்கேன். அதை கேட்ட சோனியா பார்த்தீங்கன்னா இங்கே சிரிக்கவும் அப்போ அரசி இருந்துட்டு அத்தை என்ன அத்தை நீங்கள் சொன்ன மாதிரி வந்துடுவீங்கல்ல அப்படின்னு சொல்லவும் நீ முன்னாடி கிளம்பு, நானும் வந்துட்டு 2 மணி நேரம் கழிச்சு எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அதே டயத்துக்கு நான் குமாரையும் வர சொல்லிடுறேன், நம்ம 3 பேரும் சேர்ந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் சினிமாக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட அரசி என்னது ஹோட்டலுக்கா, ஐயோ அங்கெல்லாம் நான் வரமாட்டேன், நான் வந்துட்டு சினிமாவுக்கு வரேன்னு மட்டும்தானே சொன்னேன், ஹோட்டலுக்கெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சோனியா இருந்துட்டு இல்லை அது வந்துட்டு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த ஹோட்டல், அங்கே வந்துட்டு பிரியாணியெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட அரசி ஐயோ என்னத்தான் நீங்கள் எனக்கு வந்துட்டு ஒரு தப்பு பண்ணுறக்கே வந்துட்டு இம்புட்டு பயமாக இருக்குது, நீங்கள் என்னடானா தப்பு மேலே தப்பு பண்ண சொல்கிறீங்க. அதுக்கு சுகன்யா இருந்துட்டு நீ எதுக்கு இம்புட்டு பயப்படுற, நான் தான் அவங்க கூட வரணும் இல்லை, நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே அரசியோ அதையெல்லாம் கேட்டுட்டு யோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. இங்கே அரசி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு காலேஜ் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் கிளம்புறாங்க. அப்போ கோமதி இருந்துட்டு அரசியை பார்த்துட்டு நில்லு ஒரு நிமிஷம் எங்கடி போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கம்மா நான் காலேஜுக்கு தான் போகிறேன் அப்படிங்கவும் எனது சனிக்கிழமை காலேஜா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி பொய் சொல்கிறேன், நீ சனிக்கிழமையில எனக்குமே காலேஜுக்கு போனதே இல்லையே, பொய் சொல்லிட்டு எங்கடி போகிற அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. அம்மா நிஜமாலந்தாம்மா இன்னைக்கு கிளாஸ் இருக்குதுமா அப்படின்னு சொல்லவும் அப்போ பாண்டியன் இருந்துட்டு கோமதி என்ன பேச்சு பேசுகிற, எதுக்கு வந்துட்டு புள்ள என்ன கேள்வி கேட்டுட்ருக்குற அப்படிங்கவும் இல்லைங்க அப்படின்னு சொல்லவும் நீ பேசாம புள்ள என்ன காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு என்ன வேற எங்கேயாவது சுத்த போகிற, ஏமா அரசி நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே கோமதி இருந்துட்டு எல்லாம் நீங்கள் கொடுக்குற இடம் தான் வந்துட்டு அவன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கவும் நீ பேசாமல் எதுக்கு தேவையெல்லாம் வந்துட்டு பிள்ளை சந்தேகப்பட்டுருக்குற அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. இங்கே அரசியை விட்டா போதும்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இங்கே அரசி கிளம்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு சுகன்யா பார்த்தீங்கன்னா அண்ணா நான் வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும் சரிப்பா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சுகன்யாங்க பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஜூட்டு விட்டுறாங்க. இங்கே குமரவேலு பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே சுகன்யா சொன்ன மாதிரியே வந்துட்டு சுகன்யா அரசி குமரவேல் 3 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. இங்கே ஹோட்டலில் வாசலில்
நின்றுட்டு இருக்கவும் அப்போ குமரவேல் வந்துட்டு நம்ம செல்ஃபி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எங்க சும்மா கொஞ்சம் பேசாமல் இருங்க, நானே வந்துட்டு பயத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ சுகன்யா இருந்துட்டு சரி சரி எதுக்கு வந்துட்டு பயப்பட்டுட்டு இருக்கிறேன், நல்லா என்ஜாய் பண்ண வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க. இங்கே குமரவேல் வந்துட்டு நான் 3 டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்தாங்க நீங்களே வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும் அப்போ சோனியா இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் 2 பேர் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட அரசி பார்த்தீங்கன்னா என்னத்த சொல்கிறீங்க, நீங்களும் வரேன்னு தானே சொன்னீங்க அப்படிங்கவும் இல்லை சின்ன ஜெருசுக்கு நீங்கள் 2 பேர் போய் ஜோடியாக போய் பார்க்க போகிறீங்க, நான் எதுக்கு உங்களுக்கு நடுவில் இடைஞ்சலாம், நான் வரல அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட அரசிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தூக்கி வாரி போடுது. ஐயோ என்னத்த சொல்கிறீங்க, நீங்கள் வரீங்கன்னு சொன்னங்காட்டி தானே நான் வந்தேன், இப்போ என்ன இப்படி சொல்கிறீங்க, நானெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஐயோ நீ வந்துட்டு வீட்டிலேருந்து வெளியில் வரக்கு பயப்படுவேன்னு சொல்லி தான் நான் வந்து சரின்னு சொன்னேன், இப்போ தான் இவ்வளோ தூரம் வந்தாச்சுல்ல, ஒன்றும் பயம் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோனியா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே அரசியோ பயந்துட்டு நிற்கவும் இங்கே குமரவேல் பார்த்தீங்கன்னா வாவா நம்ம செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு இருக்காரு. இங்கே அரசியோ நானே வந்துட்டு எம்பிட்டு பயத்தில் இருக்கேன், உங்களுக்கு என்ன செல்ஃபியெல்லாம் வேண்டி இருக்குது அப்படிங்கவும் நீ பேசாமல் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு. எடுத்துட்டு இங்கே பாரு சொல்ல கேட்க மாட்டேன்ட்டியில் இங்கே பாரு எவ்வளோ அழகாக இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே அதே ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா சரவணனும் அவர் கூட வேலை செய்கிறவர் வராரு. அண்ணா இங்கே ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி கூட வந்தவர் கேட்கவும் அப்போ சரவணன் வந்துட்டு சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு வராங்க. அங்கே வந்து சரவணன் பார்த்தீங்கன்னா இங்கே குமரவேலு அரசியை நிற்கிறத பார்க்குறாங்க. என்னது இது நம்ம அரசி மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் வரவும் இவங்க 2 பேரும் அந்த செல்ஃபி எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு மொபைலில் பார்த்துட்டு இருக்காங்க. வந்தவர் குமரவேலோட சட்டையை பிடிச்சி ஏன்டா எவ்வளோ தைரியம் இருந்தால் வந்து என் தங்கச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பேன், என்ன சொல்லி ஏமாத்திட்ட என் தங்கச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. இங்கே சரவணனை எதிர்பார்க்காத அரசிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. அப்போ சரவணன் வந்துட்டு சொல்லுடா எதுக்கடா வந்துட்டு என் தங்கச்சி என்ன சொல்லி ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்போ குமரவேல் வந்துட்டு இருங்க மச்சான் இருங்க, நான் ஒன்றும் அரசி வந்து ஏமாத்தியெல்லாம் ஒன்று கூட்டிகிட்டு வரல, நாங்கள் 2 பேரும் வந்து படத்துக்கு போகலான்னு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும் அதை கிட்ட சரவணன் கோவப்பட்டுட்டு என்னடா வந்து பொய் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்போ குமரவேல் வந்துட்டு இருங்க மச்சா கோவப்படாதீங்க, நானும் உங்கள் தங்கச்சியை வந்துட்டு லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட சரவணனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கரமாக அதிர்ச்சியாகுது. என்னடா சொல்கிற, எங்கிட்ட நான் பொய் சொல்லிட்டு இருக்கேன், மரியாதை உண்மையை சொல்லுடா அப்படின்னு சொல்லி கத்தவும் நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் நீங்களே வந்து உங்கள் தங்கச்சி கேட்டு பாருங்க அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட இங்கே அரசிக்கு பார்த்தீங்கன்னா அப்படி தலையில் இடி விழுந்த மாதிரி பயங்கர அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் பாண்டியனுக்கு தெரிஞ்சு வீட்டில் இனி என்னெல்லாம் பிரச்சனை நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை. நன்றி.